ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவு நாளை நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசி அன்பர்களுக்கு மே 1ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியானது எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுநாள் வரை மேஷராசியில் இருந்த குரு பகவான் மே 1, 2024ஆம் ஆண்டு ரிஷபராசியில் வந்து அமர்கிறார். அதாவது சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் இதுநாள் வரை இருந்த குரு பகவான் நாளை முதல் 10ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. முக்கியமாக சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் குரு பகவானை தன்னுடைய நண்பராக கருதுவார். எனவே எந்த சூழ்நிலையிலும் சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தீமைகளை தரமாட்டார். மகம், பூரம், உத்தர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் சிம்மராசி அன்பர்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்கின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்பதனால் நிச்சயம் நன்மைகளை செய்வார். அப்போது 5ஆம் பாவாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, அதிர்ஷ்ட காரகனான இந்த குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் அமர்வும் பொழுது தொழில் மேன்மைகள் அடையும். பொதுவாக சொல்லுவாங்க, ஈசன் ஒரு பத்திலே மண்டையொட்டில் இறந்து உண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது தொழில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. உங்கள் ராசிக்கு அவர் உங்களோட ராசிநாதன் சூரியனுக்கு குரு பகவான் நண்பர், 5ஆம் பாவாதிபதி, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருபவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. சரிங்களா? ஸோ அந்த 5ஆம் பாவாதிபதி ஒரு திரிகோணாதிபதி எங்கு அமர்ந்தாலும் அந்த இடம் யோகத்தை தரும் என்கின்ற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்து அமரும் பொழுது நிச்சயமாக ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்திகளும் லக்னமும் சப்போர்ட்டாக இருந்தால் இந்த குரு பகவானுடைய இருப்பு 10ஆம் இடத்தில் உங்களுக்கு நன்மைகளையே தேடித்தரும். சொந்த தொழில் அமையும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். இதுநாள் வரை தடைபட்டு இருந்த ஒரு சூழலானது நல்லது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலமாக உங்களுக்கு நிச்சயமாக வந்து அமையும். இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். நிச்சயமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். தன லாபத்தை கொடுப்பார். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி என்கின்ற இந்த பண்புகளை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். சரிங்களா? குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஏன்னா குடும்பத்தை குரு பார்க்குது. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள், இன்னல்கள் நீங்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து இதுநாள் வரை பிரிந்திருந்த குடும்பமானது ஒன்றாக இணையும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. 2வது உங்கள் ராசிக்கு நண்பர். சரிங்களா? அப்போ சிம்ம ராசிக்கு நண்பர் என்கின்றபடியால் குரு பகவானுடைய பார்வையானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அப்போ நல்ல தனம் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும், நல்ல ஒரு கஷ்டமில்லாத சூழலை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், குடும்பம் அமையும். ஆரம்ப கல்வியில் கற்கின்ற சிறுவர்களுக்கு நல்ல ஒரு தடையில்லா கல்வி கிடைக்கும். கண் நோய், கண் சார்ந்த வகைகளில் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக தீரும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது கண்ணை குறிக்கின்ற, குறிப்பாக வலது கண்ணை குறிக்கின்ற ஒரு இடம் இது. அப்போ கண்ணில் ஏற்படுகின்ற குறைபாடுகள், கண் பார்வை குறைபாடுகள் எல்லாம் சரியாகி நிச்சயமாக நல்லது ஒரு சூழலை ஏற்படுத்தும். சிறு வயது குழந்தைகள், பேச முடியாத குழந்தைகள், வாய் ஊமை, திக்குவாய் போன்ற இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு காலமாகவே இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். ஏன்னா பேச்சு, மொழி, உச்சரிப்பு எல்லாத்துக்கும் 2ஆம் இடம் தான். அப்போ அந்த இடங்களை குரு பகவான் பார்க்கும் பொழுது இதுநாள் வரை பேச இயலாத குழந்தைகளுக்கு பேச்சு திறனை தருகின்ற ஒரு சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். குரு பெயர்ச்சி ஆனோன்னு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக இந்த நான் சொன்ன தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி அத்தனையும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருவோடைய பார்வை மகத்தானது. இருக்கின்ற இடத்தை காட்டிலும்
பார்க்கின்ற இடத்தை நிச்சயமாக பலப்படுத்துகின்ற தன்மை குரு பகவானுக்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்ப்பார். ரிஷபராசியிலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் என்பது என்னது? தாயார், மனை, வீடு, நிலம், வாகனம் அத்தனையும் குறிக்கும். நல்ல படிப்பு, சுகபோகமான வாழ்க்கை அத்தனையும் கொடுப்பார். சரிங்களா? அப்போது அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லைன்னு சொன்னால் அந்த உறவு முறையை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுப்பார் தாயார். அம்மாவுடைய உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சு சொன்னால் நிச்சயமாக ஆரோக்கியம் மேன்மை அடையும். தீர்க்கமான ஆயில் பேக்கிங் கிடைக்கும். மண்மனை வாங்கலாம், நிலபலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். அற்புதமான ஒரு காலகட்டம். தாயார், மனை, வீடு, நிலம், வாகனம் அத்தனையும் சூப்பர். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். 6ஆம் இடம் என்பது நல்ல வேலை. இதுநாள் வரை வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிரைவேட் ஜாப் கிடைக்கும். நல்ல தொழில் அமையும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும். சரிங்களா? கடன், நோய், வம்பு வழக்கு சிக்கல்களில் சிக்கி தவிச்சிங்கன்னா இந்த குருவுடைய கடைக்கன் பார்வை பட்டாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையுது. சரிங்களா? கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொன்னால் இருந்து சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ஒரு 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 சப்போர்ட்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அது எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் குரு பகவானுடைய பார்வையானது பார்க்கிற இடத்தை பலப்படுத்தும். அப்படிங்கிற அடிப்படையில் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு கடன், நோய், வம்பு வழக்கு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? சரி, சிம்மராசியை பொறுத்தவரையிலும் தற்பொழுது சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். ஆனால் குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு 2, 4, 6ஆம் இடங்களை பார்க்கும் பொழுது இந்த 2, 4, 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான முறையில் செய்து கொடுப்பார். எனவே இந்த ஓராண்டு காலம் சிம்மராசி அன்பர்களுக்கும் ஒரு வசந்த காலம் என்றே நாம் கருத முடியும். இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே அமையப்போகிறது. நன்றி, வணக்கம்.